ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் புட்டு கேட்டால் உடனே சட்டுன்னு இப்படி செஞ்சு கொடுங்க. மாவு தேவையில்லைங்க. புட்டு செய்ய 1 கப் அளவு ரவை இருந்தால் போதும். சட்டுன்னு இந்த ஈவினிங் ஸ்நாக்கை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுநர் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ரவை புட்டு செய்கிறதுக்காக 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும்போது ரவை புட்டு சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 3 நிமிஷத்துக்கு ரவையை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். மிதமான சூட்டில் இருக்க தண்ணியை 1 கப் அளவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறணும். இந்த ரவை புட்டு செய்கிறதுக்கு தண்ணி அதிகம் தேவைப்படாது. கொஞ்சமாக தண்ணி தெளித்து புட்டு மாவு பதத்துக்கு ரவையை பிசைஞ்சுக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. 1 கப் அளவு ரவை இருந்தால் போதுங்க. மாவு அரைச்சி கஷ்டப்படாமல் ஈவினிங் ஸ்நாக்குக்கு சட்டுன்னு இந்த ரவை புட்டை செஞ்சிடலாம். நாம் சேர்த்துருக்க தண்ணி சரியானு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, ரவை எடுத்து கையில் கொழுக்கட்டையாக பிடிச்சோம்னா கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வரணும். நாம் பிசைஞ்சிருக்க ரவை கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வரல. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வருது. இதுதான் சரியான பதம். உதிர்த்து விட்டால் ஈஸியாக உதிரணும். இந்தளவுக்கு தண்ணி சேர்த்து ரவையாக பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறமா 2 நிமிஷத்துக்கு ரவையை மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இதை மாதிரி வைக்கும்போது ரவை நல்லா ஊறிடும். இந்த ரவை பிசைகிறதுக்கு 1/4 கப்புக்கும் கம்மியாக தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. 2 நிமிஷமாக ரவை நல்லா ஊறிடுச்சு. கையில் எடுத்து நல்லா உடச்சி விட்டுடலாம். சின்ன சின்ன உருண்டைகள் இருந்ததுன்னா கையிலேயே உதிர்த்து விட்டுருங்க. பெரிய பெரிய உருண்டைகளாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பெரிய கண் இருக்க ஜல்லடையில் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சலிச்சு எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகள் இருந்ததுன்னா கையிலே இந்த மாதிரி உடச்சி விட்டு சலிக்கும்போது ரவை புட்டு நமக்கு சாஃப்டாக இருக்கும். உருண்டைகள் இல்லாமலும் இருக்கும். இப்போ எல்லா ரவையும் சலிச்சு எடுத்தாச்சு. புட்டுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. கையில் எடுத்து கொழுக்கட்டை பிடிக்கும்போது கொழுக்கட்டை சேப் வரணும். இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட துருவின தேங்காய் 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. நாம் சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா கலந்து விட்டுறணும். ரவை புட்டு செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இட்லி தட்டில் காட்டன் கிளாத்தை விரித்து விட்டுட்டு அதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கணும். கிளாத்தை தண்ணியில் நினைக்காம ரவையை சேர்த்துக்கங்க. தண்ணியில் நினச்சிட்டு ரவையை அள்ளி வச்சோம்னா துணியிலேயே ரவை ஒட்டிக்கும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா புட்டு எடுத்து உள்ளே வச்சிடலாம். மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. புட்டு வெந்துருச்சான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, கையில் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி உருட்டினோம்னா திரிக்கிறதுக்கு வரணும். இப்போ நமக்கு ரவை புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது கூட துருவின தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனிக்கு பதிலாக சர்க்கரை அல்லது உருண்டை வெல்லம் கூட சேர்த்துக்கங்க. இந்த புட்டுக்கு ஜீனி அதிகம் தேவைப்படாது.
கொஞ்சமாக சேர்த்தாவே இனிப்பு அதிகமாக இருக்கும். எந்தளவு உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கங்க. இன்ஸ்டண்ட்டான ரவை புட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. இந்த ஸ்வீட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியான ரவை புட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். புட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுநர் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.